தமிழகத்தில் ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக பதிவானதை பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதே போலவே தொடர்ந்து நீடிக்குமா? அல்லது வெயிலுடைய தாக்கம் மட்டுமே அதிகரிக்குமாங்கிறதையும் நிச்சயமா நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ஏப்ரல் 15 வரைக்கும் விட்டு விட்டு அந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும். ஒரு சில மாவட்டத்தில் பதிவாகும் அப்படிங்கிற தகவலோடு நம்ம கடந்த நாட்களில் நம்ம பார்த்துருந்தோம். ஏப்ரல் 15 முடிய போகுது. இதுக்கப்புறம் தான் நமக்கு வெயிலுடைய ஆட்டமே ரொம்ப தீவிரமா இருக்க போகுது நண்பர்களே. நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் ஒரு சில மாவட்டத்தில் இன்று முதல் வெயிலுடைய தாக்கம் மேலும் தீவிரமாக இருக்கும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் 41 டிகிரி செல்சியஸ் பல்வேறு பகுதிகளில் பதிவாச்சு. இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாளும் 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் மிக தீவிரமாக இருக்கும். குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களிலுமே கூட அதிக அளவு வெப்பம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு ரொம்பவே தீவிரமாக பதிவாக போகுது. தயவு செய்து பகல் நேரங்களில் வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க. அந்த இரவு நேரங்களிலும் அதனுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பகல் நேரங்களில் அவ்வளோ வெயில் பதிவாகிட்டு இரவு நேரங்களில் குளிர்ச்சியாக இருக்க போகிறது கிடையாது. இரவு நேரத்துலையும் அனல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். தயவு செய்து பெரும்பாலான இடங்களில் பகல் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. இன்னும் கோடை காலம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். இது ஆரம்பம்தான். ஆரம்பமே 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் மே மாதங்களில் மற்றும் ஜூன் வரைக்குமே இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் அந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும். ஏன்னா பொதுவாக மே மாதத்தோட எல்லா வெயிலும் முடிஞ்சிரும்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதங்கள் வரைக்கும் வெப்பம் சற்று கடுமையாகவே இருக்கும். அவ்வப்போது வெப்பசலன இடிமலை பொறுத்தவரை மாலை நேரங்களில் வந்து கொண்டு இருந்தாலுமே கூட அந்த வெயிலுடைய தாக்கம் அவ்வளவு சீக்கிரம் இந்த வருஷம் குறைஞ்சிராது. ஜூன் வரைக்கும் முழுமையாக நீடித்து அதுக்கப்புறம் ஜூலை மாதத்திலிருந்து படிப்படியாக வெப்பம் சற்று தனிய வாய்ப்பு இருக்கு. அவ்வப்போது இடைப்பட்ட நாட்களில் வரக்கூடிய மழை பொழிவுனாலையும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை கணிசமாக குறைக்கூடும். இனி வரக்கூடிய நாட்களில் பகல் நேர வெப்பநிலை மிகவும் கடுமையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க, வேலூர்லேருந்து சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு கூட நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரியிலுமே கூட வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் 2 பகுதிகள் அதிக பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி கூட அவ்வப்போது நமக்கு மழை வந்துடுதுங்க. ஆனால் இந்த மழையே பெய்யாமல் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னா வட தமிழக கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் மழை தீவிரம் பொறுத்தவரை ரொம்பவே குறைவாக இருக்குது. அதற்கு பதிலாக அனல் காற்று மட்டுமே ரொம்ப தீவிரமாக வீசி வருகிறது. ஆகவே குறிப்பிட்ட ஒரு 5 முதல் 6 மாவட்டத்திற்கு அடுத்து வரும் நாட்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் இருக்கும். கனமழைன்னு எடுத்துக்கிட்டாலே முதற்கட்டமாக இந்த மிதமானதிலிருந்து கனமழை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகக்கூடும். அதுக்கப்புறம் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற தென் மாவட்ட பகுதிகளில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக 3 மணிக்கு பிறகு எதிர்பார்க்கலாம். பகல் நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்காது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்லாம் மதியம் 3 மணிக்கு பிறகு வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாற தொடங்கும். ஒரு சில பகுதிகளில் அப்படியே நமக்கு பரவலாக லேசான மழையும் எதிர்பார்க்க முடியும். டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை தொடரும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் அநேக இடங்களில் பகலில் வெயில் கொளுத்தினாலும் பகுதியாக சில இடங்களில் மட்டும் மிதமான மழை அல்லது லேசான மழை, அவ்வளவுதான். பெரிதளவில் கனமழை கூட எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு நமக்கு அந்த லேசான மழை, மிதமான மழை இனி வரும் நாட்களில் ஆங்காங்கே பதிவாகும். அதுவுமே பகுதியாக தான், மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்க முடியாது. வெப்பச்சலனம் காரணமாக உள் மாவட்டங்களிலும் அவ்வப்போது இடி மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். கோடை மழை இனிமேல் அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். உள் மாவட்டத்தில் அந்த சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடில் அவ்வப்போது பகுதியாக மாலை அல்லது இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பொறுத்தவரை ஒரு சில இடத்திலும் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா வெயில் மட்டுமே தொடர்ந்து எல்லா நாட்களுமே இருந்துட போகிறது கிடையாது. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கோ அதற்கேற்றாற் போலவே மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக 2 மடங்கு இருக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு கனமழை மற்றும் மிக கனமழை பொறுத்தவரை
எதிர்பாருங்க. இப்போதைக்கு மிக கனமழை, அதி கனமழை பதிவாகலை. ஏன்னா கடந்த சில நாட்களாக, அதாவது ஏப்ரல் மாதம் தொடக்கத்திலேயே கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மிக கனமழை சந்தித்தது. அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சியில் தென் மாவட்டத்தில் பல பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர்னு மழை பெய்து வந்த நிலையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மழைக்கு ஓய்வு கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதிக மழை பொழிவு இல்லாமல் பகுதியாக மிதமான மழை மட்டுமே தமிழ்நாட்டில் அவ்வப்போது எதிர்பார்க்க முடியும். அதுவுமே பெரும்பாலும் மாலை அல்லது இரவு நேரத்தில் ஒரு சில மாவட்டத்தில் ஆங்காங்கே பகுதியாகவே இருக்கக்கூடும். தமிழகத்திற்கு மிக கனமழை மற்றும் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள், அதி கனமழை மற்றும் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் கடந்த நாட்களில் உருவானதை பார்த்தோம். அது தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கி தமிழகத்தில் கரை கடந்தால் நம்ம அதி கனமழை மற்றும் மிக கனமழை சொல்லியிருந்தோம். ஆனால் அது திசைக்குடைய மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக வெயிலுடைய தாக்கம் மட்டுமே அதிகமாக நமக்கு பதிவாயிட்டு இருக்கு. இப்பன்னு கிடையாது, எப்பயுமே நமக்கு அந்த ஏப்ரல் மாதங்கள் மே மாதத்தில் எந்த ஒரு தாழ்வு பகுதிகள் உருவானாலும் 99% வரைக்கும் தமிழகத்தில் கரை கடக்க வாய்ப்பு இருக்காது. நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியும் கோடை காலங்களில் தாக்குவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நம்ம அருகாமையில் விலகி போகலாம். ஆனால் நேரடியாக முழு தாழ்வு பகுதியும் அப்படியே தமிழ்நாட்டில் கரை கடக்க வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது. அதே தான் நமக்கு இந்த வருஷமும் தாழ்வு பகுதிகளெல்லாம் உருவாச்சு. ஆனால் அது வெயிலை அதிகப்படுத்தக்கூடியதாக மாறிவிட்டது. அந்த தாழ்வு பகுதியும் தமிழகத்தை விட்டு விலகி சென்றதன் காரணமாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதைத் தொடர்ந்து உள் மாவட்டத்தில் திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதித்ததை பார்த்தோம். பகலில் வெளியே போகவே முடியலங்க. அந்த அளவுக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டிருந்தது. நிறைய இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஏப்ரல் தொடக்கத்தில் இருந்தாலும் ஏப்ரல் இருக்கக்கூடிய கடைசி 2 வாரங்கள் மிக மோசமான வெப்பநிலை தமிழ்நாடு சந்திக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம அப்போவே கொடுத்துட்டு தான் இருந்தோம். அதனால் மழை பெய்கிறதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதுக்கேற்றாற் போலவே வெப்பநிலையும் ரொம்ப தீவிரமாகிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டுமல்ல, வட மாநிலங்களிலும் பல்வேறு பகுதிகளில் 44 டிகிரி செல்சியஸ் மற்றும் 46 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது. வட மாநிலங்கள் குறிப்பாக குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வட மாநிலங்களில் ரொம்பவே கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. இனி அடுத்து வரும் நாட்களிலும் பகல் நேர வெப்பநிலை வட மாநிலங்களிலும் மிக தீவிரமாக அதனுடைய தாக்கம் இருக்கக்கூடும். மழை பொறுத்த வரைக்கும் இன்னும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையாததுனால கேரளா மற்றும் கர்நாடகாவில் பரவலாக கனமழை மட்டுமே தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பருவமழையெல்லாம் வந்துருச்சுன்னா கர்நாடகா மற்றும் கேரளாவில் அதி கனமழை, அதீத கனமழை மற்றும் காவிரிக்கு நீர் வரத்து பொறுத்த வரைக்கும் இந்த வருஷமும் அருமையாக இருக்கும். ஏன்னா இந்த கர்நாடகா பகுதிகளில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கூடுதல் மழை வாய்ப்புகளே பதிவாகக்கூடிய நிலையில் காவிரிக்கு வரக்கூடிய இந்த நீர் வரத்து அப்படிங்கிறது இந்த வருஷமும் நிச்சயமாக அதிகரிக்கும். ஏன்னா விவசாயிகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த காவிரிக்கு வரக்கூடிய நீர் வரத்து கர்நாடகாவிலேருந்து அந்த நீர் திறப்பு அதிகமாக இருக்குமா அப்படின்னு. அதற்கான சாதகமான சூழ்நிலை இந்த வருஷமும் கண்டிப்பாக இருக்குது. தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் அதி கனமழை மற்றும் அதீத கனமழை கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.